கண்டி திருப்பட்டுமா ரைட். ஆமா இப்பதான் கண்ணே தெரியுது. இது தெரியாமல கண்ணாடியை போட்டுட்டு இருக்கேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்க நம்ம குழந்தைகள் தான் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. அண்ணாச்சி வந்திருக்கிறாரு. அப்ப அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதான் வேலை. அதுக்குதான் வந்திருக்கோம். என்ன அப்ப அனுப்பி விட்டுலாமா? அந்த சத்தம் வரணும். 10 ஆண்டுகள் வந்து மோடி பேர் மோடியா கேடியாமா? கேடி தானே? கேடியா? அல்ல அதை விட கேவலமா ஒன்று சொல்றீங்க, எனக்கு சொல்ல முடியாது. அப்படியா? அவன் வேண்டாம் பாத்தீங்களா? அந்த அக்கா சொல்றாங்க, அதுதான் உண்மை. இந்த பாதிப்பையில நம்பி என் 10 வருஷத்துல எல்லாமே போச்சடா. என் பிள்ளைக்குன்னு சேர்த்து வச்சிருந்தா 500 ரூபா 1000 ரூபாய் தாள் ஒரே நைட்ல திடீர்னு செல்லாதுன்னு சொல்லி எத்தனை குடும்பங்கள் வாயில மண்ணள்ளி போட்ட ஒரு விளங்காதவன் தாண்டா அந்த மோடி அப்படிங்கிறத இன்னைக்கு மக்கள் அப்படியே புலம்பி தவிர்க்கிறார்கள். பாரதிய ஜனதா ஆட்சியை ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டிய அந்த நாள் வருகின்ற 19ஆம் தேதி. நீங்க பாருங்களேன், தேர்தல் அப்படின்னு அங்கங்க குரூப் குரூப்பா கிளம்பி வராங்க. யார் யாரெல்லாமோ கட்சி, யார் யாரெல்லாமோ வேட்பாளர். அவங்களுக்கு லேசா அவர்களுக்கு ஏற்பட்ட பயத்தை வந்து நம்ம மேல அப்படி லேசா திருப்பி விட்டுறாங்க. நாங்கள் பிஜேபி நினைத்தால் திமுகவை அழித்து விடுவோம் அப்படின்னு அன்னைக்கு ஒரு அறிவில்லாத ஒரு ஜீவி ஒருத்தர் பேசுறான். திமுக என்ன நம்ம என்ன பேப்பர்ல எழுதி வச்சிருக்கோம்? ரப்பரை கொண்டு வந்து அழிச்சிட்டு போறதுக்கு திமுக எழுதி அழிக்கலாமா? அதுலயும் பெண்களுக்கு நிறைய இருக்கிறாங்க. கேஸ் சிலிண்டருக்கு வந்து 400 ரூபாயில இருந்த கேஸ் சிலிண்டரை கடைசியில் எங்க கொண்டு போயிட்டாங்கன்னா 1150 ரூபாய்க்கு கொண்டு போய் இப்ப காமெடி பண்றாங்களா? இப்ப நீங்க நம்ம எல்லாம் நம்பிடுவோமா? ஆமா, எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு 3வது வாட்டியும் நீங்கள் தேர்ந்தெடுக்க வைத்தால் உங்களுக்கு கேஸ 100 ரூபாய் குறைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் மோடியை பார்த்து நம்மால் ஒருவர் கேட்டார், ஐயா எவ்வளவு ஐயா குறைக்கிறீங்க அப்படின்னு. அங்கிருந்து மோடி சொன்னார், நாங்க சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைத்து தருகிறோம் அப்படின்னார். அதுக்கு நம்மால் சொன்னா, என் சிலிண்டரை பழைய விலைக்கு போட்டு 3 வருஷம் ஆச்சு, நீங்க கொடுக்கிற மானியம் எங்களுக்கு வரவே வராது. ஏன்னா நீ பாட்டில் ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா அப்புறம் எனக்கு சிலிண்டர் வாங்குறதுக்கு துட்டிங்க இருக்கு, அதெல்லாம் தூக்கி தூர போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாருங்களேன், இதுல ஒரு அற்புதமான ஒரு மாதா கோயில் இருக்கு. இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி போனா அங்க ஒரு கோயில். இந்த பாருங்களேன், இதெல்லாம் எந்த ஊர்ல பார்க்க முடியும்? ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதாவது எல்லாருமே அண்ணன் தம்பிகளாக, அக்கா தங்கச்சிகளாக, மாமே சித்தப்பா அந்த உறவுகளோடு. ஆமா, நீங்க இந்த தாய் கும்பிடுறீங்களா, நீங்க அந்த தாயை கும்பிடுறீங்களா அப்படின்னு நம்ம யாருமே இதுவரைக்கும் நம்ம கேட்டது கிடையாது. அதுதானே நம்ம இந்தியா. ஆனா இன்று ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய 10 ஆண்டுகள் இந்த நாட்டை நாசமாக்குறவங்க அவர்கள் எடுத்த அந்த ஒரு அஸ்திரம் தான் என்ன அப்படின்னா, இந்தியா இந்துக்களுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டாரு. பக்கத்துல இருந்து அந்த அக்கா வருத்தப்படுறாங்க, அப்புறம் நாங்கெல்லாம் எங்க போறது அப்படின்னு. இப்ப போற போக்கல பாருங்களேன், சிஏஏன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காப்ல ஒரு சட்டம். அந்த சட்டத்தினுடைய கொடுமைகள் எல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளெல்லாம் பொறுத்துக்கவே முடியாது. நாம இந்தியாவில் குடியிருக்கிறதுக்கு அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் நீ உங்க தாத்தா எந்த நாட்டில இருந்து வந்தாருன்னு கேட்பான் முதல் கேள்வி. அது இப்போ அதனுடைய அருமை தெரியாது, வந்ததுக்கு அப்புறம் கேட்பான், உங்க தாத்தா எந்த ஒரு? ஐயா எங்க தாத்தா ஸ்ரீலங்கால போய் பொழைச்சிட்டு வந்தாருயா. அப்ப நீ எல்லாம் ஸ்ரீலங்கா கிளம்பு, ஸ்ரீலங்கா கிளம்பு, உனக்கு இந்தியாவில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். ஆமா, உங்க தாத்தா எங்க இருந்து வந்தாரு? ஐயா எங்க தாத்தா பர்மாவில இருந்து வந்தாரியா. உங்க தாத்தா எங்க இருந்து வந்தாரு? ஐயா அவரு அங்க இருந்து சம்பாதிச்சுட்டு வந்தாரியா. உங்க தாத்தா எந்த ஊர்ல தொழில் பண்ணாரோ அதுதான்டா நீ பிறந்த ஊரு. அதனால உனக்கு இந்தியாவில் இடம் இல்லைன்னு சொல்றதுக்கு பேர் தான் அந்த சிஏஏ அப்படின்ற இந்திய குடியுரிமை சட்டம். இதை கொண்டு வந்து கடைசி நேரத்தில் வைக்கும் போதுதான் நம்ம எல்லாம் பயங்கர ஆக்ரோஷமா அதை எதிர்த்த போது அவரால் ஒண்ணும் பண்ண முடியல. இப்போ அந்த இவ்வளவு வக்கரத்தோடு இருக்கக்கூடிய இந்த மோடி
எந்த தைரியத்துல நம்ம கிட்ட எல்லாம் ஓட்டு கேட்டு வர்றாரு அப்படின்றதே நமக்கு தெரியல. அதுலயும் வந்து இப்போ இது நம்ம மத்திய சென்னை தானே. மத்திய சென்னைங்கிறது யாருடைய கோட்டை? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. இந்த கோட்டைக்களை வந்து நீ வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட இந்த சூழல் ரொம்ப காமெடியா இருக்கு. அவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு இந்த சின்னத்தில் போடுங்கள், எங்களுக்கு அந்த சின்னத்தில் போடுங்கள். நான் அந்த காலம் ரொம்ப குழப்பமாக காலையில ஒருத்தர் வந்தையா, எனக்கு இந்த சின்னத்தில் போட்டால் நான் இதை தள்ளுபடி செய்வேன். அப்ப அடுத்தாப்புல ஒருத்தர் வந்தா இந்த சின்னத்துல போட்டா இதை தள்ளுபடி செய்வேன் அப்படின்னு. நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு இருக்கிற ஒரே சின்னம் உதயசூரியன் சின்னம் தாயா அப்படின்னு சொல்லி மிக அருமையாக இந்த மக்கள் அந்த தேர்தலுக்காக காத்திருக்கிறாங்க. இங்கே நமக்காக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேட்பாளர், தங்க தளபதியினுடைய ஆசி பெற்ற வேட்பாளர், நம்முடைய சின்ன தளபதியினுடைய ஆசி பெற்ற வேட்பாளர், நம்முடைய தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பேரன். கிட்டத்தட்ட அவரை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லுதாருன்னா அவரு போய் மோடிட்ட கேட்டு பார்ப்பாரு, எங்க தொகுதிக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு. அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அடுத்த செகண்ட் அவர் கையில் இருக்கிற காசை வச்சு அந்த மக்களுக்கு அந்த விஷயங்களை செஞ்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல எண்ணம் கொண்ட வேட்பாளர் தான் திரு தயாநிதி மாறன் அவர்கள். அதனால 1000 பேர் வருவாங்க, 1000 கதைகளை சொல்லுவாங்க, எதையுமே தயவு செய்து நம்பிடாதீங்க. நீங்களும் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சொல்லுங்க. அவன் வந்து ஏதோ சொன்னானா, கோட்டரும் கோழி பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னானா, ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு தரேன்னு சொன்னானா, அதெல்லாம் அப்படியா ரைட்டா கொடுத்து தயவுசெய்து வாங்கிக்கிறேங்க. ஏன்னா அங்க சைட்ல வாங்குங்க. ஆனால் வெற்றியின் சின்னம் தயாநிதி மாறன் அவர்களின் சின்னம், நமது சின்னம் உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு வர்ற 19ஆம் தேதி திரு தயாநிதி மாறன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நம்ம வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புறோம். ஏற்கனவே நம்ம பலமுறை நம்ம பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கோம். அது நமக்கு நம்முடைய நேரமா என்னன்னு தெரியல. அங்கே ஏற்கனவே மோடி ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நியாயமான தேவைகளும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனா இந்த வாட்டி அப்படி கிடையாது. இந்த வாட்டி நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு உதயசூரியன்ல போடுற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு வேட்டு வைக்கிற மாதிரி. ஆமா, அதனால அந்த மோடி அவர்களை இதோடு நம்ம காலி பண்ணணும் என்று சொன்னால் நாடு நலம் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நம் அன்பு சொந்தங்கள் அனைவரும் இணைந்து வருகின்ற 19ஆம் தேதி உங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அருமை வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னம் உதயசூரிய சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர்களை வெற்றி பெற செய்வாரு உங்களின் பாதகமலங்களை தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமா, உதயசூரியனை மிஸ் பண்ணிடாதே, அப்புறம் வருத்தப்படுவே. நன்றி நன்றி நன்றி.